அப்பனே முருகா, செந்தூர்வாள் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? Ladies and gentlemen, are you ready? இது என்ன இதில் அடிடா மானே இது இப்படி திரும்ப இப்ப நில்றா, இப்ப நில்றா, இப்படி புள்ள இருக்கு நேரம் இதுல அடிடா, இதுல அடிடா. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் போட்டோன்னா, ஒரு இமெயில் வந்திருக்கு. அது இமெயில் ஃபேக் இமெயிலாக ஒரிஜினல் இமெயில் அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காம லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ உங்களுக்கு போகலாம். ஒரு இமெயில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த இப்போ இருக்க மாடர்ன் சொசைட்டியில் இருக்குங்களா. இப்போது ஒரு இமெயில் வந்து ஒரு லிங்க் வந்துச்சு, அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் போய் ஹேக் ஆகிடுச்சு, அது பணம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொசைட்டியில் நிறைய நியூஸ் பார்க்க முடியுது. ஓகேங்களா. இப்போது அதெல்லாம் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது, நம்மளை எப்படி தற்காப்பாக நம்மளோட இமெயில் ஐடி எல்லாத்தையும் சேவாக வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு புதுவிதமான கண்டென்ட்டாக இருக்க போது. இது நான் தமிழ் சர்ச் பண்ணி பார்த்தேன், யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ சொன்னது கிடையாது. ஸோ நம்ம தான் முறையாக சொல்கிறோம். இப்போ ஒரு இமெயில் பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு இமெயில் வந்திருக்கு பார்த்தீங்களா, கெட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஃப்ரம் ஃபார் யுவர் லேர்னிங் ஜர்னி வந்துருக்கு. ஓகேங்களா. இப்போது இந்த இமெயில் வந்து ஒன்று ஒரிஜினலாக வந்திருக்கா, ஃபேக்காக வந்திருக்கா, இல்லை இருக்க லிங்க் வந்து கரெக்டான லிங்காக, ஒரு அத்தன்டிகேஷனாக வேற ஒன்றும் இல்லை, இந்த லிங்க் வந்து சரியான லிங்காக அப்படின்ட்டு பார்க்குறது தான் அந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, ஓகே. எப்படி போய் அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் ஹெட்டர் இருக்கும். இமெயில் ஹெட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இமெயில் யூஸ் பண்ணும்போது ஒரு இமெயிலுக்கு தனித்தனியாக ஒரு 3 புள்ளி ஒன்று இருக்கும். ஓகேவா. அந்த 3 புள்ளி இருக்கு, அந்த 3 புள்ளி இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரிஜினல் மெசேஜ்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். ஃப்ரம் டு சப்ஜெக்ட், எந்த டேட் வந்துச்சு, ரிட்டன் பார்த்து, மெசேஜ் ஐடி, எப்போ ரிசீவ் ஆகுனா, யார் சென்ட் பண்ணா அப்படின்னு நிறையா லிஸ்ட்டு காமிக்கும். ஓகேங்களா. எப்படி காமிக்கிறோம், இப்படி காமிக்கும். இப்படி இருக்க இமெயில் இதை கிளிக் பண்ண போகிறீங்க, அதில் ஒரிஜினல் மெசேஜ்ன்றது அதை கிளிக் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும், கீழே நிறையா காமிக்கும். ஓகேங்களா. இப்போது இதிலேருந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரிஜினலாக ஃபேக்காக அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, கிரியேட்டட் அட்டன் இருக்கா. கிரியேட்டடில் டெலிவர் ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ், இது வந்து ஒரிஜினல் தான். ஓகேங்களா. இப்போது ஒரு ஃபேக் இமெயில் பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் அது வந்து உடனே வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து இப்போ ஒருத்தவங்க மெயில் அனுப்புகிறாங்க அப்படின்னா அது வந்து சர்வர் கடந்து வருமா. அப்போது ஒரு சர்வரில் பிளாக் பண்ணி உங்கள் இமெயிலை ஃபுல்லாக மாற்றி அதை அனுப்ப வாய்ப்பு இருக்குது ஹேக்கர்ஸ். ஓகேங்களா. அதனால இது வந்து டெலிவர் ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ்குள்ளே இருந்தால் ஓகே பாருங்கள். 10 மினிட்ஸோட நான் 5 மினிட்ஸ்குள்ளே இருந்தால் பாருங்கள். இது 1 hour 2 hour 1 day 2 day அப்படி நிறைய நேரம் போச்சுன்னா அதை பார்க்காதே கண்டுக்கிறாங்க. அது ஃபேக் இமெயில் தான். ஓகேங்களா. அடுத்து வந்து வெரிஃபை டொமைன் வேறுன்னு இல்லை. இந்த ஃப்ரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ரம்மில் யார் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து எனக்கு யூடெமியில் இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நோ ரிப்ளை e.udemy.mail.com அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டொமைன் வந்து ஒரிஜினலாக பார்த்தோம்னா அந்த கூகுளில் போட்டு அந்த டொமைனை போட்டு அதை போய் பார்க்குறோம். இந்த மெயில் தான்ப்பா, அந்த மெயில் வந்து யூடெமி தான்ப்பான்னு கேட்குறோம். நம்மளுக்கு வந்து ஆமாப்பா யூடெமி தான்ப்பா அப்படின்னு சொல்லி வைப்போம், ஒரிஜினல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த டூல் பார்த்தீங்கன்னா, டூவில் வந்து உங்களுக்கு மட்டும் வந்திருக்கான்னு பார்க்கணும். இந்த டூவில் வந்து நிறையாதுக்கு இப்போ வந்து வீரன் பொன்னியின் 62@gmail.com பதிலாக இன்னும் 4-5 பேரோடது அப்படின்னு போட்டுருந்துச்சுன்னா நம்பக்கூடாது. ஏன்னா அவர் ஹேக்கிங் அட்டம்ப்டாக இருக்கலாம். இப்போ ஒரு ஃபிசிக்கல் லிங்க் அமுச்சு விட்டு அது ஒரு அட்டம்ப்டாக மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு கடல் இருக்குது, அதில் வலையை போட்டு மீன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதனால எல்லாத்துக்கும் வலையை போடுறது, அதில் யார் சிக்கிறானோ அவனை தூக்குறது அப்படின்ற மாதிரி தான் இந்த டூலை பார்க்கணும். உங்கள் இமெயில் மட்டும் இருந்துச்சுன்னா ஓகே செம்ம ஒரிஜினல் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து டேட்டு டைம் அப்போ சொல்லலாம் தான், வேறு எதுவும் இல்லை. வேறு இருக்குது ரிட்டர்ன் பார்த்தா அப்படின்ற முக்கியம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுன்சஸ் அப்படின்ட்டு இருக்குங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா
என்னோடய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் e.udemy.mail.com அப்படின்னு ஒன்று இருக்கா. இங்கே இருக்க இந்த ஃப்ரம்மில் இருக்க e.udemy.mail.com ஒன்றான்னு பாருங்கள். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஒரிஜினல் தான். இது அங்கே ஃப்ரம்மில் வேறு, இங்கே ஒரு ரிட்டன் பாத்தில் வேறு இருந்துச்சுன்னா தப்பு நண்பர்களே, நீங்கள் அது 100% ஃபேக் தான். ஓகேங்களா? அப்புறம் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கலாக பார்க்கும், உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன். எஸ்பிஎஃப்னா நம்மளுக்கு வேற நண்பர்களே, இப்போது இதுக்கு இந்த ஒரு டொமைன் இருக்கா, அந்த டொமைனுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு நண்பர்களே. இப்போது இந்த டொமைனுக்கு இந்த ஐபி அட்ரஸ் இருக்கா அப்படின்னு டிஎன்எஸ் சர்வர்னு சொல்லுவோம் நண்பர்களே. அங்கே இந்த டொமைனுக்கு இந்த ஐபிஎஸ் இருக்கான்னு செக் பண்ணி அது இருந்தால் பாஸ் பண்ண முடியும் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்கள், வேறு எதுவும் கண்டுக்கலாம். இந்த டொமைனுக்கு இந்த ஐபி அட்ரஸ் இருக்கான்னு செக் பண்ணணும் நண்பர்களே. அதுக்கப்புறமா டிகேஐஎம்ன்றது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது வந்து செம்மங்களை தவிர்த்து மற்ற வேறு யாரும் உங்களோட மெசேஜை வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாமல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாஸ் அப்படின்னு ஒரு நண்பர்களே. ஓகேவா? வேறு எதாவது நண்பர்களே டிகேஐஎம்னா. அப்புறம் வந்து டிமார்க்னா இந்த எஸ்பிஎஃப்பும் டிகேஐஎம்மும் பாஸ் ஆகிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும் நண்பர்களே. இது எப்படி வந்து பாஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ இது 2 பாஸ் ஆகிருச்சு, ஓகே, அதனால பாஸ். இன்னொரு விஷயம் நான் பண்ணணும் நண்பர்களே, இது வந்து இந்த ஃப்ரேம்வொர்க் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆத்தென்டிகேஷன், அதாவது ஒரிஜினலான இன்னொரு செக் பண்ணி ஃபைனலாக பாஸ் போட்டு அமுச்சு விட்ற நண்பர்களே. அமுச்சோன்னு வேற ஒன்றும் பண்ணாத நண்பர்களே, அவங்களுக்கு வந்து மெயில் வந்துடும் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த 3 பாஸ் பார்க்கணும் நண்பர்களே. இந்த 3 பாஸ், எஸ்பிஎஃப் பாஸு, டிகேஐஎம் பாஸு, டிமார்க் பாஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ரிட்டர்ன் பாத்தில் நம்மளோட மெயில் ஐடி இருக்கு நண்பர்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதில் வந்து இந்த ஃப்ரம்மில், அதாவது இங்கே இருக்க ஃப்ரம்மில் இருக்க கூகுள் இமெயில் ஐடியும் இங்கே இருக்கிறது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல் நண்பர்களே. அங்கே ஒன்று இங்கே இருந்துச்சுன்னா ஃபேக் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ சிம்பிளாக முடிஞ்சிடும். உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, ஏன்னா அவங்களும் சேஃபாக இருக்கும். நிறையா ஃபிஷிங் இமெயில்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வர வாட்ஸ்அப்பில் ஹேக் ஆகிட்டு இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்கார் என்ன பண்ணுறான்னு தெரில. எண்டு என்கிரிப்ஷன் சொன்னாங்க ஏஐஎஸ் யூஸ் பண்ணி, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, என்ன ஒன்றான்னு தெரில. அப்புறம் ஹேக் ஆகின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையாக இருக்கும். எந்த லிங்க் வந்தாலும் கண்டென்ட் லிங்க்லாம் கிளிக் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் எப்போனா தராங்க அப்படின்னு சொல்லுங்க நண்பர்களே. சரிங்களே, வேறு எதுவும் விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி நண்பர்களே, சரி நன்றி, சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில்.